மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் 15, 2025 சனிக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். சரிங்களா? நம்ம கண்டவர்ஸ் பார்த்து முடியுதுன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கோம். 2020 அப்படின்ற டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 45 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். 14 தேர்வுகள் நடக்கும். கிட்டத்தட்ட 1000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் 8 தேர்வுகளும், ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தேர்வுகளும், ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தேர்வும் கிடைக்கும். இதில் அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா காம்போ கொடுத்துருவோம். இது முழுக்க ஆஃப்லைன் தான். நீங்கள் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ண உடனே உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டு உங்கள் வீட்டுக்கு கொரியர் சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். அதாவது பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா பாஜக, ஐக்கிய ஜனதாதளம் உள்ளிட்ட 5 கட்சிகள் அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா 202 தொகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. ஓகேங்களா? பாஜக 89 இடங்களை கைப்பற்றியது, தனிப்பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்திருக்கு. ஓகேங்களா? முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் வந்து பார்த்திங்கன்னா 85 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. மொத்தம் 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவைகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா 122 இடங்களே போதுமானது. ஆக வந்து பார்த்திங்கன்னா இவங்க 202 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து தேசிய அளவிலான பேரிடர் மீட்பு போட்டியில் தமிழக காவல்துறை வந்து முதலிடம் எடுத்திருக்காங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவிலான வேதியியல் மற்றும் உயிரியல் கதிரியக்க அணுசக்தி பேரிடர் மீட்பு போட்டி கடந்த 11ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 2 தினங்களாக நடந்துச்சு. ஓகேங்களா? தமிழ்நாடு காவல்துறை சார்பில் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 13ஆம் அணி வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றாங்க. இந்த அணியிலிருந்து 18 காவலர்கள் போட்டியில் பங்கேற்றாங்க. போட்டியின் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சிறப்பு காவல்படை 13ஆம் அணி முதலிடத்தையும், உத்தரப்பிரதேசம் காவல்துறை 2ஆம் இடத்தையும், இமாச்சல காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்தையும் பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிகல் குடியரசு துணைத் தலைவரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டது. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பள்ளி பாடப்புத்தகத்துக்கு கொஞ்சம் அவசியமானது தான். ஓகேங்களா? ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பகவான் பிர்சா முண்டா, ஓகேங்களா, இவர் வந்து பார்த்திங்கன்னா உலகுலன் அப்படின்ற ஒரு இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா முன்னெடுத்தார். இது உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. பழங்குடியின கிளர்ச்சி அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கும். 10th இருக்கும், 12th இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பகவான் பிர்சா முண்டாவுடைய பிறந்த நாளான நவம்பர் 15ஆம் தேதியை பழங்குடியின கௌரவ தினமாக கொண்டாடப்படும் சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு வரோம். ஓகேங்களா? பழங்குடியின கௌரவ தினம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 15ஆம் தேதி. இது பிர்சா முண்டா அவர்களுடைய பிறந்த நாள். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட பிர்சா முண்டாவினுடைய 150வது பிறந்தநாள் கொண்டாட்டம், அதாவது ஓராண்டு கொண்டாட்டம்னு தொடங்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாதிப்படையக்கூடிய பழங்குடியின மக்களை பாதுகாக்கும் பிரதமரின் ஜன்மன் திட்டம், இது வந்து பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலம் குந்தியில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அறிவித்தார். இது 2023 வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அதாவது ஜன்மன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர்களுக்கான ஒரு திட்டம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தலை சிறந்த 11 பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்களின் அருங்காட்சியகத்தை நாடு முழுவதும் 10 மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. அதில் 4 அருங்காட்சியகங்கள் வந்து பார்த்திங்கன்னா திறந்து வைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ராஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா பகவான் பிர்சா முண்டா நினைவு பூங்கா வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. உங்களுக்கான ஒரே ஒரு கேள்வி, முடிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்கள். பிர்சா முண்டா ஹாக்கி மைதானம் எங்கே இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது முக்கியமான கேள்வி. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமோல் மஜிம்தார், இவங்க யார் அப்படின்னா அண்மையில் மகளிர் கோப்பை உலகக்கோப்பையில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சோம் இல்லையா, அந்த டீமோட கோச் இவங்க. ஓகேங்களா? ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா டீமோட கேப்டன் அவங்க தான். இது 2 பேருமே முக்கியமானது. பயிற்சியாளர் வந்து பார்த்திங்கன்னா அமோல் மஜிம்தார், டீம் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்னமோ அதை மட்டும் ஷார்ட்டாக பார்த்துக்கணும். அடுத்து பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் 25 வயதான நாட்டுப்புற பாடகி மைதிலி தாக்கூர் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. இதன் மூலம் பீகாரில் குறைந்த வயதில் எம்எல்ஏ பதவி ஏற்றவர் அப்படின்ற பெருமையை வந்து பார்த்திங்கன்னா பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது வங்கதேசத்தில் நடைபெற்ற ஆசிய வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி நாளான வெள்ளிக்கிழமை 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலம் என 5 பதக்கம் கிடைச்சிருக்கு. இத்துடன் இந்த இந்தியா மொத்தமாக 6 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலம் என 10 பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்து போட்டியை வந்து பார்த்திங்கன்னா நிறைவு செஞ்சுருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபிடி ஃபைனல் ஆடவர் டென்னிஸ் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹேட்ரிக் வெற்றியுடன் குரூப் சுற்றை வந்து பார்த்திங்கன்னா நிறைவு செய்த ஸ்பெயினை சேர்ந்த கார்லோஸ் அல்காரஸ் வந்து பார்த்திங்கன்னா உலகின் நம்பர் 1 இடத்தை வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் தக்க வச்சிருக்கிறார். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. டென்னிஸ் போர்ட்டில் இப்போ வரைக்கும் நம்பர் 1 அப்படின்னா கார்லோஸ் அல்காரஸ் தான் உலகின் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது எகிப்தில் நடைபெறும் துப்பாக்கி சுடுதல் உலக சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவின் ஈஷா சிங் வந்து பார்த்திங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறாங்க.
ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கண்டவர்ஸ் அவ்வளோ தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டவர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸும் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம பயிற்சி மையம் தொடங்கப்பட்ட இந்த 2020 அப்படின்ற டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பற்றி ஷெடியூல் வேணும் அப்படின்னா நான் மார்க் பண்ணியிருக்க இந்த நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.